சாப்டர் 161. ஸோ 161 பார்த்தோனே வந்து லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பேண்டர் சிங்கக்குட்டிய எடுத்துட்டு வந்தான். ஸோ சிங்கக்குட்டியா, பூனைக்குட்டியான்னு தெரியல. ஸோ அந்த பேண்டர் எடுத்துட்டு வந்தான்ல, ஸோ அவன பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவன் பேரு பார்த்தீங்கன்னா வந்து கிளைனுன்றாங்க. ஸோ அவன் வந்து என்ன சொல்றான், கிளைன் வந்துட்டான்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இன்னொரு டீச்சர் என்ன சொல்றாங்க, ஏன் டூக்கும், கிளைன்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஏன் செப்பரேட்டா வந்தாங்க மத்த ஸ்டூடண்ட்ஸோட வராம, ஏன் அவங்க தனியா வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோ என்ன சொல்றான்னா, நான் வந்து நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஏதோ ஒரு அந்த வேர்ல்ட் அவாக்கிங் அகாடமி இருக்கிறாங்க. அது பக்கத்து கண்ட்ரில என்னமோ ஒரு ஏதோ டேமேஜ் அதிகமா இருக்காமா. ஏதோ சஃபர் கிரேட் டேமேஜ்ன்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கோவம் வந்து சொல்றோம். மேபி இருக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, சரி இப்போ வந்து எதுக்கு வந்து இவங்க இங்க வராங்கன்னு சொல்லிட்டு மற்ற டீச்சர்ஸ்லாம் பேசியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, தெரியல. இந்த வேர்ல்டு அவாக்கின் யூனியன் இருக்குல்ல, அவங்க ஏதாச்சும் ஒரு மூவ் பண்றாங்க. என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. ஸோ நம்ம அது என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளைன் இருக்கான். ஸோ கிளைன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எந்த ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, லூட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்னா, இந்த அனிமல்ஸ் கிட்ட பேசுவாங்களாமா. அந்த அந்த இருக்கிற ஃபேமிலிஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அனிமல்ஸ் கிட்ட பேசுறதாமா. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து, அவன் வந்து ஒரு அந்த பிளாக் பேந்தர் சொன்னாங்கதானே. ஸோ அது நார்மலான பிளாக் பேந்தர் இல்லையாமா. அது வந்து மிஸ்டிக்கான கிரியேச்சர். நார்மலான பிளாக் பேந்தர் அதுக்கும் மேலேயா இருக்குதானே. ஸோ அதோட இதாம்மா இது. ஸோ அத பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா அந்த பிளாக் பேந்தரோட ஃபோட்டோவ பார்க்கலாம். நம்மளுக்கே தெரியும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் அனிமல்ஸ்லாம் வந்து அந்த பிளாக் பேந்தருக்கு வந்து ஈடே இல்லையாமா. ஸோ சண்டை போட்டா கூட பிளாக் பேந்தர் தான் வின் ஆகும்னு சொல்லிட்டு அத பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வா வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கரமா கிரஷ் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவன் நடந்து வந்துட்டு இருக்கான் அவனோட நாய்க்குட்டியோட. ஸோ அழகா வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஆஸ் யூசுவல் இவ பார்க்கும்போது ஹினாட்டா மாரி தான் இருக்கா. நாருட்டோல வருது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஜின்வோவ பத்தி பேசிக்கிட்டே இருக்கா. ஐயோ! எப்படி ஜின்வோ வந்து எப்படி அந்த மாரி சண்டை போட்டான்? வாவ்! அவனால எப்படி இந்த மாரிலாம் சண்டை போட முடியுதுன்னு சொல்லிட்டு, அவள நெனச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கா. யாரு? இந்த பொண்ணு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நானும் வந்து ஜின்வோவோட சேர்ந்து நான் சண்டை போடுவேனா ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ நெனச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கூட பார்த்தீங்கன்னா வந்து, அந்த நாய் வந்து டக்குன்ட்டு வந்து மோப்ப புடிச்சு பின்னாடி பார்த்து குர்ர் அப்படின்னு சொல்லிட்டு நாய் கத்தணும். ஸோ அந்த மாரி பாக்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த பொண்ணா, பையனா? இவன் பையன் தான் நெனைக்கிறேன். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பிளாக் பேந்தரோட வரான். ஸோ நார்மலா பிளாக் பேந்தர் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓ! இவன் யாரு? இந்த யூனிஃபார்ம் பார்த்தா வந்து வேர்ல்ட் அவாக்கின்லேருந்து அகாடமில வந்தவன் மாரி இருக்குது. அதுவும் மாரி பார்த்தா பிளாக் பேந்தர் வந்து சின்னதா இருக்கு. இது அதோட பெருசா இருக்கு. இது என்ன அனிமல்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் இருக்கான் அவன் என்ன சொன்னான்னா, "ஓ! இந்த நாய பார்த்தோனே நீ வந்து அனிமல்ஸ் கிட்ட பேசுவன்னு நான் எதிர்பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பார்த்தா அந்த பொண்ணு வந்து முழிச்சு பார்க்குறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என் பேர் வந்து பார்த்தா கிளைன் ரூத்தர்ரைன். நான் வந்து இது ஸ்டூடண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அவாக்கின் அகாடமி. நான் வந்து இப்போ தான் வந்தேன். அரைவல் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். லேட்டஸ்ட்டா இப்ப தான் வந்தேன்னோனே, உடனே பார்த்தா இவ வந்து அந்த பேர் கண்டுபிடிச்சோனே வந்து சரி, ஓ! இவனா? ஸோ இப்ப என்ன வந்து இந்த அனிமல் வந்து பெரிய அனிமல் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ நெனச்சு பார்க்குறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓ! அவன் வந்து என்ன சொல்றான், ஐயோ! சாரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து இவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான். எப்படின்னா பசி எடுக்கும்போது அவன் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்னா, "ஓ! நீ சொல்றத பார்த்தா என்ன என்னோட நாய வந்து சாப்பிட்டுரும்னு சொல்ல வர்றியா?" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான், "ஆமா. அது நாய் வந்து சாப்பிட்டுருக்கும். ஆனா ஓனர் இருக்கிறனால அதனால இப்ப சாப்பிடாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "நீ உன்னைய பத்தி நீ இன்னும் இன்ட்ரோடியூஸே பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, "என் பேர் வந்து அவன் பேர் என்ன சியுன்னுவாங்க. ஸோ அவன் வந்து மியர் குரூப்பு." ஸோ அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் நெனைக்கிறான், "ஓ! மியர்ரா? ஓகே. அது வந்து இந்த கொரியன்ல வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட்டு குரூப்ன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். உங்களோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, அனிமலோட பேசுறது தானே! வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். உடனே அவன் சிரிக்கிறான். சரி, நான் நல்ல வேளை நான் வந்து போர் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து 2 பேர் உனக்கும் எனக்கும் வந்து மேட்ச் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொன்னான், வாட்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அவன் ஏன் கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து கண்டிப்பா வந்து நீ மேல் குரூப்பா இருந்தா நீ அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டா இருப்ப. ஸோ, ஆனா நான் உன் கூட நான் சண்டை போட விருப்பப்படுறேன்னா, உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் வந்து எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட ஃபைட்டிங் காம்பேக்ட் வந்து என்ன சண்டைக்கு இல்ல. என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து சண்டைக்கு இல்லன்னு" சொல்லிட்டு அவ சொல்றா. "ஓ! அப்படியா? சரி. அப்போ அது வந்து டசன்ட் மேட்டர். நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நான் வந்து அஃபிஷியலா ரெக்வெஸ்ட் வந்து நான் மேக் பண்ணி உனக்கு சென்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "இல்லைன்னா நான் வந்து உன் கூட சண்டை போடலைன்னா, நான் வேற யார் கூடயும் நான் சண்டை போடுறேன். உங்க குரூப்லேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். உடனே அவ பார்த்து முழிச்சுட்டு இருக்கா. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பிளாக் பேந்தர் வந்து டக்குன்னு பாக்குது. ஸோ, டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தா, இந்த சைடு பார்த்தா நம்ம கைடனும் சரி, காட்ரலும் சரி நடந்து வந்துட்டு இருக்காங்க.
அது என்ன பண்ணும்னா, அத வந்து அட்டாக் பண்ண போகுது. எது அந்த பிளாக் பேந்தரு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல என்ன சொல்றான், "என்னடா இது என் எனர்ஜி இன்னும் வரவே மாட்டேங்குது. எப்ப எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு எனர்ஜி வர மாட்டேங்குதுன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, "நம்ம இங்க வந்து படுத்துக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல படுத்துட்டான். ஸோ நம்ம கைடர் வந்து சொரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் பேந்தர் இருக்குல்ல, அது வந்து நம்ம கைடரையும் காட்டுல அட்டாக் பண்ண போகுது. ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தா அவங்க 2 பேருமே நோட் பண்ணிட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க. ஸோ நோட் பண்ணும்போது பார்த்தா அந்த பிளாக் பேந்தர் வந்து அட்டாக் பண்ண பாக்குது. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தா மூஞ்சிய பார்த்தா தெரியும் 2 பேருக்கும் பயமே இல்ல. ஒரு மாரி பார்க்குறாங்க என்னடா இதுன்ட்டு. உடனே பார்த்தா அந்த டாக் இருக்குங்க டக்குனு வந்து டாக் வந்து இவங்கள வந்து புரொடெக்ட் பண்ணும். உடனே நம்ம கைடன வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக் வந்து இவங்க 2 பூனையும் வந்து புரொடெக்ட் பண்ணுது. அந்த பிளாக் பேந்தர் வந்து அட்டாக் பண்ணுது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த பொண்ணுக்கான டூரி அந்த நாய் பேர் வந்து டூரி. ஸோ நாய் வந்து டூரின்னு சொல்லிட்டு கத்துனா 2 பேரும் மொறச்சு கத்திட்டு இருக்காங்க. பிளாக் பேந்தரும் நாயும். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுல கேட்குறான், "டேய் அந்த நாய் என்ன நம்மள கவர் பண்ணுச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் கிட்ட கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா அது புரொடெக்ட் பண்ணுது. என்னன்னா இந்த பூனைய நம்மளோட இது ஏன்னா நம்மளுக்கு பழைய சாப்டரே பார்த்தா தெரியும். நம்ம ஜின்வோவோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டாக் வந்து அவன பார்த்து பேசிட்டு இருக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அந்த அந்த கிளையன்ட் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, "ஐய்யய்யோ! உன் டாக் தான் வந்து இப்ப அட்டாக் பண்ணுச்சு. இப்ப வந்து நானே நெனச்சா எதுவும் பண்ண முடியாது. சண்ட போட்டு தான் ஆகணுன்றான்." உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, இந்த 2 பூனையும் பார்த்தீங்கன்னா வந்து சின்மோவோடது. "நீ எதுக்கு உன் பேந்தர் வந்து அந்த அட்டாக் பண்ணனால தான் வந்து என்னோட டாக் வந்து காப்பாத்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். உடனே வந்து அவன் மனசுல நெனைக்கிறான், "ஜின்வோவா? ஓ! இவன் தான டூக்கோட சண்ட போட்டு வின் பண்ணது. இவனா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி என்ன ரீசனா இருந்தா என்ன எனக்கு கவல இல்ல. என்னோட டாக் வந்து ஒரு டைம் அடி வாங்கிடுச்சுன்னா வந்து ஐ மீன் உன் டாக் வந்து என்னோட இது பிளாக் பேந்தர் அடிச்சிருச்சு. இனிமேல் வந்து நான் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. சண்ட போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அட்டாக் பண்றாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பேந்தர் வந்து நாய போட்டு அடிக்குது. நாய் பெல்ட் அடிச்சு பொத்து பொத்துன்னு விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ என்ன பண்றான்னா, நோன்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் பவர் யூஸ் பண்றா. என்னன்னா அந்த டாக்ஸ் கூட பேசுவான்ல. ஸோ அத யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடி என்ன பண்றான், "என்ன பண்ற? நீ வந்து உன் பவர யூஸ் பண்ணி உன் டாக்க்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறியா? அப்போ வந்து நான் வந்து அத பார்த்துட்டு இருக்க முடியாது. நானும் என் பவர யூஸ் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளே வந்து கை வந்து ட்ரபிள்னா பயத்துல வந்து கை நடுங்குது அந்த பொண்ணுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தா நாயும் அந்த பேந்தரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நம்மளோட டாக் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்குது. பொத்து பொத்து பொத்துன்னு அடி வாங்கிட்டு இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் மனசுல நினைக்கிறான், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கிரியேச்சர்ல இருக்கிறதுலயே பெஸ்ட்டான இது. இது வந்து எவ்வளோ டைம் எவ்வளோ இது பண்ண வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு கத்தி இல்லன்னா கார் கூட அது மோதுனா கூட அதுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் பெருமைப்படுத்திட்டு இருக்கான். உடனே நம்ம கைடன் வந்து பார்க்குறான். என்னடா இது டாக் நம்மளுக்காக இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் பார்க்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரா அந்த டாக்கோட ஒரு கண்ணு காணாம போயிடுச்சு. உடனே பார்த்தா திருப்பி வந்து அந்த டாக் வந்து இவங்க 2 பேரையும் புரொடெக்ட் பண்ணுது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டுல என்ன சொன்னா, "என்னது இந்த நாய்க்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து நம்மளுக்காக அவன் புரொடெக்ட் பண்றான். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த பேண்டர் வந்து அவனால ஜெயிக்கவே முடியாது. அப்பயும் எதுக்கு புரொடெக்ட் பண்றான்? ஓடி போவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காட்டல் சொல்றான். உடனே கைடன் வந்து மனசுல நெனச்சு பார்க்குறான். அப்படி பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கைடன் கூட இது வந்து சும்மா எப்படி சொல்றது? வாக்கிங் போகும்போதெல்லாம் பக்கத்துல வந்து இடிக்கும் போல. அது பண்ணும் போல, இது பண்ணும் போல. ஸோ, அதனால வந்து நம்ம கைடன் வந்து நெனச்சு பார்க்குறான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக் வந்து திருப்பி அவன புரொடெக்ட் பண்ணி சண்ட போட போகுது. நம்ம கைடன் வந்து யோசிச்சுட்டு பார்க்குறான். இது பாஸ்ட் ஆட்டம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு அந்த பிளாக் பேந்தருக்கு வந்து அந்த கிளையன்ட் வந்து ஒரு ஆர்டர் குடுக்குறான். கில் த டாக்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுக்குறான். உடனே பார்த்தா அது சாவடிக்க போகுது. உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான், "ஐயய்யோ! என் துரிய வந்து நான் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர யூஸ் பண்றா. பட் நம்ம கைடு வந்து அந்த பிளாக் பேந்தர் இருக்குல்ல, அது மேல ஏறிட்டான். ஸோ ஏறிட்டு என்ன சொல்றான்னா, மியாவ் அப்படின்னு சொல்றான். ஸோ மியான்னு சொல்லி அவன் பவர யூஸ் பண்றான். அடிச்ச உடனே பார்த்தா வானத்துலருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பொத்துன்னு அடிக்குது. ஸோ அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பேந்தர் இருக்குதானே, ஸோ அவனோட ஊனா காலத்து ஆன்சஸ்டர்ஸயே வந்து அவனுக்கு மெமரி வருது பிளாக் பேந்தருக்கு. உடனே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாரி இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது செம காமெடியா இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் மட்டும் போறான். உடனே பார்த்தா டாக் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் சாப்டர் 162 போயிடலாம். ஸோ 160 போனோனே பார்த்தா அந்த பொண்ணு வந்து கட்டிப்புடிச்சு தூரின்னு சொல்லிட்டு, "நீ நல்லா இருக்கியாடா? உனக்கு ஒண்ணும் ஹர்ட் ஆவலையேன்னு" சொல்லிட்டு அவன் பேசுறான் அந்த நாய்க்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாய் வந்து அந்த பொண்ண நக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் என்ன நெனைக்கிறான்னா, "ஐயய்யோ! நான் எதுக்குடா வந்து ஸ்டெப் இன் பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம கைனன் நெனைக்கிறான். அப்புறம் பார்த்தா கைனனையும் புடிச்சு நக்குது நாயி. ஸோ உடனே பார்த்தா ரொம்ப ஆசையா வந்து நக்கிட்டு இருக்குது. உடனே பார்த்தா கைனன் வந்து பார்க்குறான். ஃபர்ஸ்ட்டு இவன வந்து இவனே வந்து கேர் பண்ணிக்கணும். நான் வந்து கேர் பண்ற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் முழிக்கிறான். "என்னடா இது? எப்புட்றா நடந்துச்சு இது?" அப்படின்னு சொல்லி அவன் ஆன்னு சொல்லி பார்க்குறான். ஸோ எப்படின்னா, என்னடா இருந்தாலும் நான் வந்து அவனோட அவேக்கிங் பவர் என் பவர யூஸ் பண்ணி அவன பூஸ்ட் பண்ணாட்டி கூட அவனுக்கு வந்து டியூரபிலிட்டி எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும். பட் எப்படி வந்து
இது தோத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அவனுக்கே வந்து ஷாக் ஆகுது. என்னடா இது எப்படி இவன் தோத்தான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அதுவும் இல்லாம அந்த ஃபேட் கேட் கூட தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம ஜின்வோன்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் வந்து அந்த பொண்ணு பேர சொல்லிட்டு வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஓ! இவன் தானே ஜின்வோ. இவன் தானே வந்து லூக்க வந்து டிஃபீட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நினைக்கிறான், ஒரே ஒரு பாசிபிலிட்டீஸ் என்னன்னா, இவன் வந்து அந்த பூனைக்கு வந்து பவர் குடுத்து ஆக்டிவேட் பண்ணி ஜெயிச்சிருப்பான். இல்லைன்னா வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அப்படி பார்க்குறான். என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், தேங்க்ஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட சொல்லுது. ஆனா, இவனுக்கு என்னன்னே புரியல. ஏன்னா எல்லாரும் என்ன நெனச்சுட்டான்னா, ஜின்வோ வந்து பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான்ட்டு. பட் ஜின்வோ எதுவும் பண்ணல. கைடன் தான் பண்ணியிருக்கான். உடனே நமக்கு ஜின்வோ வந்து கைடன பார்க்குறான். "என்னடா பண்ணி தொலைஞ்ச?" அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளைன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான், "நீ தானே ஜின்வோ. என் பேர் வந்து கிளைனு. அ நீ வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது அனிமல் கூட பேசுற பவர் கூட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி அதுவுல பார்த்தீங்கன்னா, அது நார்மல் பவர் மாரி இல்ல. குவைட் ஹை லெவல் போல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜின்மோ வந்து, அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே பார்த்தா திருப்பியும் வந்து நம்ம கைடன பார்க்குறான். "என்னடா பண்ண?" அப்படின்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீயும் நானும் வந்து இப்பவே மேட்ச் வைக்கணும். இந்த இன்ஸ்டன்ட்டே நீயும் நானும் எனக்கு மேட்ச் வேணும்." அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே பார்த்தா நம்ம ஜின்மோ வந்து கேட்குறான், "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, "நீ வந்து பேக் ஆஃப் ஆவாத. உன் பூனை வந்து என்னோட பேண்டர வந்து அடிச்சுச்சு. இப்ப எனக்கு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். உடனே பார்த்தா எல்லாம் ஷாக்கராகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீச்சர்ஸ் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்னடா ஏதோ மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். யாரோட மேட்ச்ன்னு தெரியல. போய் இப்பவே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு கதவ திறந்து பார்க்குறாங்க. கதவ திறந்து பார்த்தா நம்ம ஜின்வோவ பார்க்குறாங்க. பார்த்தோனே வந்து என்னடா இது ஆப்போனன்ட் வந்து ஜின்வோவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோ வந்து என்ன சொல்றோம்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்க வந்து டக்குன்னு வந்து மேட்ச் எல்லாம் வந்து போடக்கூடாது. அதுவும் இல்லாம பார்த்தா ஆப்போனன்ட் வந்து ஜின்வாவா அப்படின்னு சொன்னா, இப்ப தானே வந்து அவன் ஒரு ரீசென்ட்டா ஒரு மேட்ச் வச்சான். அதுக்குள்ள வந்து உன்னோட மேட்ச் வைக்கிறீங்க. நல்லாவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் அவாக்கிங் அந்த பொம்பளைய புடிச்சு திட்டுறான் நம்ம கோ. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவளே வந்து என்ன நினைக்கிறான்னா, நான் என்ன பண்றது? அந்த கிளையண்ட் வந்து ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டான்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். அந்த பொம்பள மனசுல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க வார்ம் அப் மேட்ச் பின்னாடி தான் வெளியில தான் வச்சோன்றோம். வார்ம் அப் மேட்ச்சா என்னன்னுட்டு, ஆமா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபைட்டிங் மேட்ச் இல்ல. நாங்க 2 பேரும் வந்து அனிமல் பேஸ்டுறாங்க. அந்த இத வச்சு நாங்க எபிலிட்டீஸ் சண்ட போட போனோனே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது? அதுவுல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த ஃபேட் பூனைய வச்சு இவன் சண்ட போட போறான் ஜின்வோன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ என்ன சொல்றான், "ஜின்வோ நீ வந்து ஓகேவா உனக்கு இது?" அப்படின்னு சொல்லி நம்ம கோ கேட்குறான். உடனே நம்ம ஜின்வோ சொல்றான், பரவால்ல எதா இருந்தாலும் ஓகே பரவால்ல தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ சொல்றான். உடனே பார்த்தா ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கையில எடுத்தா, "நீ எதுவும் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் உடு" அப்படின்னு சொல்லியிருக்கான் போல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "ஓகே உனக்கு விருப்பம்னா சண்ட போடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கான். எனக்கு செம்ம டயர்டா இருக்குது. பட் இந்த மாரி மேட்ச்லாம் நான் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்டின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கையில வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க தானே, அவ வந்து என்னன்னா, இந்த மாரி ஒரு ஃபேட் பூனையோடயா வந்து அவ சண்ட போடணும்? அப்டி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான்னா, "இந்த இடம் ஓகேவா? என்னதான் இருந்தாலும் ஜின்வோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, பூனை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் காம்பேக்ட் பவரா இருந்தாலும், இது வந்து இப்ப சண்டை போடுறது பார்த்தா பிளாக் பேந்தர் இருக்குல்ல மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ன்றாங்க. இது எப்படி இது ஜெயிக்க போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் வந்து அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. யாராவது அந்த கிளையண்ட்ன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "ஜின்வோ, நீ வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னோட பிளாக் பேந்தர வந்து ஆஃப் கார்ட்ல அடிச்சுட்டேன். இந்த டைம் வந்து உங்களால அடிக்க முடியாதுடா! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு சொல்றான். அவன் பவர வந்து இவனோட பவர எடுத்து அந்த பிளாக் பேந்தருக்கு போடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அது பெருசாகுது பயங்கரமா. ஸோ அத சுத்தி பார்த்தீங்கன்னா லாவாவாட்டம் வருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து என்ன சொல்றான்னா, ஐயோ! அந்த பிளாக் பேந்தரோட பாடி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனா நம்ம கைனன் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய் விட்டுட்டு இருக்கான். உடனே பார்த்தா பெரிய ஒரு உருவம் எடுத்திருக்குது. எது அந்த பிளாக் பேந்தர் சுத்தியும் பார்த்தா ஃபயரு. அப்புறம் வந்து அது என்னமோ கத்துது. அந்த கத்துற பார்த்தா அந்த ஷாக் வேவ்ஸ்ல வந்து எல்லாமே அப்படியே அதிருது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே. இவ தான் ஷாக்கானா மீதி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியா தான் பார்க்குற மாரி இருக்குது. உடனே பார்த்தா நம்ம கையில வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ரொம்ப ஆர்வமா பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ என்ன நினைக்கிறான், கைடன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா இந்த பூனை உருவத்திலேருந்து இந்த கிரியேச்சர வந்து அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ வந்து நினைக்கிறான். நம்ம கைடன் வந்து "வாடா வா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.